தாந்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயமுடன். தற்போதைய காலங்களில் அனைவருமே குறிப்பாக கதைக்கிறவுடைய எரிபொருள் தட்டுப்பாடு, விலை உயர்வு இன்னும் வருங்காலங்களில் அத்தியாவசிய பொருட்களுக்கும் அதே நிலை தான் காணப்பட போகுது. அது சம்பந்தமான வழிப்போக்கனை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த தட்டுப்பாடுகள் கொரோனா காலங்களிலும் சரி, எங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில், அதாவது வட மாகாணத்தை பொறுத்தளவில் 2009க்கு முன்னர் நாங்கள் இதை விட தட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை கடந்து வந்த மக்கள்லாம் எங்கள் மக்கள். தற்பொழுது ஒரு சிலர் நகைப்புக்கும் ஒரு சிலர் சீரியஸாக காய்ச்சக்கூடிய என்னவென்றால், இந்த எரிபொருளுக்காக லைனில் நின்றது, செயற்கை எரிபொருள் தட்டுப்பாடை கொண்டு என்று சொல்லினோம். அது ஒரு விதத்தில் பிழையாக காணப்பட்டாலும் எங்கள் மக்கள் பல விடயங்களில் பல விடயங்கள் கிடைக்காமல் பல தட்டுப்பாடுகளை பார்த்து பல இன்னல்களை பார்த்து வளர்ந்த மக்களின் மனநிலை அவ்வாறான் இருக்கும். ஏன்னா திருப்பியும் அந்த கஷ்டத்தை நாங்கள் சந்தித்து விடுவோமோ என்ற எண்ணம் கூட வைக்க காணப்படும். அது நம்ம ஒரு சிலர் குறிப்பிட்ட கருத்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அனைவருமே சென்று விட்டுறோம் என்று. அவ்வாறு இல்லை. ஒரு நிலை வரும் பொழுது, ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, ஒரு வேலை வளர்ச்சி ஒன்று வரும் பொழுது நாங்கள் சில விடயங்களை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். இலகுவாக நாங்கள் 2009க்கு முன்னில் இருந்தபோல் உள்ளூர் உற்பத்தியை நம்பிக்கொண்டு அவ்வாறான வாழ்வியலுக்கு செல்வது இலகுவில்லை, செல்ல முடியாண்டில்லை. இளைஞர்கள் மனசு வச்சால் அது கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கான கொஞ்சம் நேரங்கள் காணப்படும். ஆனால் இப்பொழுது வாழ்வியல் அனைவருக்கே மாறிக்கொண்டான் போய்கொண்டிருக்கிறது. இவ்வாறான கருத்துக்களை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இல்லை இளைஞர்களை சந்தித்து அவர்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவர் இதுக்கு எப்படியான கருத்துக்களை சொல்லினோம், இந்த இன்னலுக்கு எப்படி முகம் கொடுக்க போயினோம் என்று காண்பிக்கிற வழிப்போக்கன். அதான் இந்த வழிப்போக்கன் அமையும். வாங்கணும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வினிந்த வணக்கம். வணக்கம். தற்போதைய எரிபொருள் விலை அதிகரிப்பும் தட்டுப்பாடும் இன்னும் வருங்காலங்களில் அத்தியாவசிய பொருட்களும் அவ்வாறான நிலை ஏற்பட போகுது. அதை நீங்கள் எப்படி முகம் கொடுக்க போகிறீங்க? இது எங்களோட இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு ஒரு ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டு வருது. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் நிறைய பேரை வேறு நாடுகளை பாதிச்சிருக்கு. அந்த வகையில் மிகவும் ஒரு தாக்கத்துக்குள்ளாத நாடாக எங்களுடைய இலங்கை நாடு காணப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இருந்த பெட்ரோலினுடைய விலைக்கும் இப்போ இருக்கிற பெட்ரோலினுடைய விலைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கப்படுமோ என்று சொல்லி மக்கள் அச்சத்தில் காணப்படுகின்றார்கள். அதே நிலைமை வரும் என்று சொல்லித்தான் நானும் யோசிக்கிறோம். ஓகே, இப்போ இடம்பெற தட்டுப்பாடும் விலை அதிகரிப்புக்கும் கொரோனா நேரத்தில் இடம்பெற்ற தட்டுப்பாடும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? அது கொரோனா நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய உயிர்கள் போயிருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் நாடே ஒரு முழு ஸ்தம்பித நிலையத்தான் அடைந்திருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வாறான நிலை இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் அதனை தடுப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றது. குறிப்பாக இப்போ புதன்கிழமையில் அரச விடுமுறையாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். அரச வேலை செய்கிறார்களுடைய வேலைப்பழிவை குறைப்பதற்காக, பெட்ரோல் செலவை குறைப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவு தூரம் சாத்தியப்படுதுன்னு சொல்லி இப்போ போய்க்கு தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக. ஓகே, அண்மை காலங்களில் சமூக வலைத்தளங்களில் இப்போ எரிபொருள் நிலையங்களில் சரி, எங்களோட உறவுகளுடைய குறிப்பு இல்லாமல் எங்களோட நண்பர்கள், எங்கள் உறவுகள் இந்த லைனில் நின்று அதை பெற்றுக்கொண்ட நிறைய பேர் நயப்பாக கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க. கூட வெளி இடங்களை தாண்டி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சிலர் கூட அப்படியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தோம். அப்போ அந்த நேரங்களில் அவர்களை பார்க்கும்பொழுது கூட மனநிலை எப்படி இருந்தது? ஒரு கருத்து என்ன வேறு? உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவலைக்குறமான ஒரு நிலைமையாக தான் இருந்துச்சு. குறிப்பாக நாங்கள் மக்கள் மீதும் பிழை சொல்ல இல்லாத என்னென்னு சொன்னால், முதலிருந்த அரசாங்கங்களினுடைய நிலை அறிந்து மக்களினுடைய தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஆரம்ப நிலையில் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வந்த நேரமெல்லாம் மக்கள் மிகவும் சிரமப்பட்டிருந்தார்கள். அதே நிலைமை மக்களுக்கு வரக்கூடாதுன்ற நிலைமைக்காகத்தான் மக்கள் சேமித்து வைத்திருந்தார்கள். அதை நான் சரியென்னு சொல்ல வரையில் அது ஒரு செயற்கை தட்டுப்பாடாகத்தான் இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலே நிறைய பெட்ரோல் சரி, டீசல் சரி நிறைய பதுக்கி வச்சிருந்த ஆக்களும் இருந்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், தங்களுக்கு அந்த பெட்ரோல் தேவை இருக்குது, நிறைய நாங்கள் சேமித்து வச்சுருந்தா தான் நாங்கள் கொண்டு போகலாம்னு சொல்லி நிறைய சேமித்து வச்சபடியால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு கூட சந்தர்ப்பம் அதனை கிடைக்கல. அவர்களுக்கு தேவையானவர்களுக்குள்ளே கிடைக்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. ஓகே, ஃபைனலாக அவங்கள பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இப்போதைய நிலை, இப்போதைய தட்டுப்பாடு, இப்போதைய வாழ்க்கை முறையை தாண்டி இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி, சோசியல் மீடியா வளர்ச்சின்னு சொல்லி நிறைய இருக்குது. நிறைய விடயங்கள்லாம் உடனே அறியக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் இல்லாத காலத்தில் இதை விட கஷ்டங்களை பார்த்த 2009க்கு முதல் வடக்கு மாகாணத்தை, யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வடக்கு மாநில உள்ள மாவட்டங்களில் இதை விட நிறைய பிரச்சனைகளை பார்த்து இதை விட தட்டுப்பாடுகளை எதிர்நோக்கிய சமுதாயம்
உங்களோட அம்மா அப்பா இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், யாராவது அந்த அந்த நிலையில இருந்திருப்பினோம். இப்போ அவியல் அதை கடந்து வர்றது இவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு வந்து அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வந்து பழக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இங்கே இப்போ இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு வந்து பழைய வாழ்க்கைக்கு போகிறதுக்கு வந்து மிகவும் கஷ்டப்படுறார்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் நிறைய தூரம் வந்து சைக்கிளில் போய் வந்து கோயிலுக்கு போயிருக்கிறார்கள், நிறைய இடங்களுக்கு வந்து தூரங்களுக்கு சென்றிருந்தார்கள். அப்படியான வேலை கூட இப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட மோட்டர் பைக்கை பாவித்து தான் போகக்கூடிய நிலைமை இருக்குது. பக்கத்து வீட்டு ஒரு கடைக்கு போகிறது கூட அந்த கடைக்கு போகிறதுக்கு மோட்டர் பைக்கை எடுத்துக்கொண்டு போகிற நிலைமை தான் இப்போ இருக்குது. இப்போ நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இருக்கிற விட இப்போ இருக்கிற மக்கள் வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் போகிற நிலைமைக்கு வந்து இல்லை. ஆனாலும் கூட அவர்களை நாங்கள் பிள்ளை சொல்ல இல்லாத என்னென்னு சொன்னால் அதிகரித்து அவர்களுடைய வேலைப்பழு வேலைச்சுமை காரணமாகத்தான் தங்களுடைய வேலைகளை வந்து விரைவாக செய்வதற்காகத்தான் அப்படியான இதில் வந்து கைக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு பக்கத்து கடைக்கு போகிறதுக்கு மோட்டர் பைக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் பக்கத்து கடைக்கு போகிறதுக்கு என்ன வாகனத்தில் போகிறீங்க? நானும் கூட மோட்டர் பைக்கு தான் பாவிக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல வரையில் என்னென்னு சொன்னால் நான் மோட்டர் பைக் வச்சிருக்கபடியில் அதை பாவிக்கிறேன். ஆனால் கூட ஆரம்ப காலத்தில் இருந்த மக்கள் வந்து ஒரு கடைக்கு போனால் கூட நடந்து தான் சென்று கடைக்கு போய் சாமான்களை வேண்டி வர நிலைமை வந்து இருந்துச்சு தானே. இப்போ அந்த காலத்தில் இருக்கிற பொறுமை வந்து இப்போ வந்து குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்ல. அதோட இன்னொரு விடயம் வந்து அந்த காலப்பகுதியில் உள்ளூர் உற்பத்தி வந்து அதிகமாக இருந்தது. என்ன வெளிநாட்டு இறக்குமதியை நம்பி எங்கள் உறவுகள் வந்து இருந்தது குறைவு. இப்போ அதுவும் வந்து அதிகரிச்சுட்டு உள்ளூர் உற்பத்தி வந்து குறைவடைந்து இறக்குமதியில் நம்பி வாழக்கூடிய சமுதாயத்திலாம் வந்துக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளை வந்து ஒவ்வொரு உள்ளூர் விவசாய உற்பத்திகளை அதில் இருக்கலாம் ஒவ்வொரு தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்க நாட்டில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய மக்கள் வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்க மண்ணைக்கு தட்டுப்பாடு. அப்போ விவசாயம் செய்ய முடியாத நிலைமை வந்து மக்களுக்கு வந்து காணப்படுது. அப்போ அதனால் வந்து வேறு வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதியான பொருட்களை தான் கொள்வனை செய்ய வேண்டிய நிலைமை வந்து மக்களுக்கு இருக்குது. அப்போ மக்களையும் வந்து நாங்கள் குறை சொல்ல இல்லாது, ஆனாலும் கூட மக்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் அந்த உள்ளூர் உற்பத்தியை வந்து கைவிடாமல் மேற்கொண்டு இருந்தால் தான் எங்களுடைய நாடு வந்து ஓரளவுக்கானாலும் விவசாயத்தில் அபிவிருத்தி அடையும். மக்கள் என்று தாண்டி உங்களமாக இளைஞர்கள் ஒரு சிலர் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை இயற்கை வளங்களை பாய்ச்சி வந்து தங்களோட தொழில் முறையை ஆரம்பிச்சிக்கணும், அதில் வெற்றியும் பெருக்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் இளைஞர்கள் முன்னைய காலம் போல் இங்கே இருக்க வளங்கள் அதே மாதிரி தானே இருக்குது, வளங்கள் தன்மையாக அதை வச்சு ஏன் முன்னுக்கு வரக்கூடாது? உண்மையில் வந்து அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் வளம் இல்லைன்னு இல்லை, வளங்கள் இருக்குது. அதனை பயன்படுத்துறதுக்கான ஒரு சொல்யூஷன், அதை வந்து முன்னேற்றத்துக்கான நிறுவனங்கள் வந்து இருக்குது. அதை நாடி செல்வதற்கு வந்து இளைஞர்கள் வந்து முன்பாரில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நிறுவனங்கள் இருந்தாலும் கூட அந்த நிறுவனங்கள் வந்து தங்களை வந்து அடையாளப்படுத்தி நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று சொல்லி இளைஞர்களுக்கு வந்து வழிகாட்டுதல்களை மேற்கொள்கின்ற போது தான் அவர்களை வந்து அது ரீதியான ஒரு புரிதலை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை வந்து இருக்கும். அதை வந்து முன்னோட கவர்மெண்ட் சொல்லி நான் சொல்லுவார். ஓகே, நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சொல்லி அறிவோம். வணக்கம், என்னுடைய பேர் லட்சிய மகாதேவன். நான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2ஆம் வருடம் ஊடகத்துறையை சிறப்பு கலையாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். வருங்காலத்தில் ஒரு ஊடகத்துறையில் பயணிக்க போகிறார். ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த ஊடகத்துறை சம்பந்தமான அந்த அறிவு ஆற்றல் இருக்கும் நம்புகிறேன். இப்போ நான் கேட்க போகிறது சிறிய கேள்வி ஒன்றான். தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கிற தட்டுப்பாடுகள் விலையேற்றங்களை வந்து நீங்கள் எப்படி முகம் கொடுக்க தயாராக இருக்கீங்க? தற்பொழுது வர்ற வெளியேற்றம் தட்டுப்பாடு எல்லாமே எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலுமே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம்தான். இது வந்து உலகத்தில் எல்லா நாடுகளுமே நடக்குது. இதை வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்காகத்தான் அரசாங்கம் வந்து சொல்லியிருக்குது என்னன்னு சொன்னால் முட்டிஞ்சளவு பிரயாணம் செய்கிறத குறைச்சி சந்தோஷமாக வீட்டில் இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்துக்கு வந்து பிரயாணம் செய்கிறத குறைச்சி இருங்கன்னு சொல்லி நாங்களும் பெரும்பான்மையான பிரயாணங்களை குறைச்சி இருக்கிறது தான் தற்காலத்தில் நல்ல பிரயாணம் குறைச்சி வீட்டு சந்தோஷமாக இருக்கிறான் முக்கியம்னு சொல்லி வர்றாரு. ஓகே, இப்போ இந்த தட்டுப்பாடு இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா நேரங்கள்லேயுமே தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதை எப்படி நீங்கள் முகம் கொடுத்து வந்தீங்க? இப்போ இந்த தட்டுப்பாடு வந்து கட்டாயம் ஒரு சமச்சீரில் வந்து இல்லாமல் போயிடும். என்ன சொன்னால் உலக பொருளை இப்போ வந்து நாடுகளுக்கு இடையில் ஏற்படுகின்ற மோதல் காரணமாக தான் இந்த தட்டுப்பாடு வந்திருக்குது. கட்டாயம் இது இல்லாமல் போயிடும். ஆனால் கொரோனா வந்து ஒரு தொற்று நோய் உண்டாக்க கட்டாயம் வந்து எல்லாருமே அதற்கான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. இந்த தட்டுப்பாட்டை நாங்கள் இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் மிகவும் இலகு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தியெல்லாம் நாங்கள் எப்படி பயணிச்சினாங்க, சைக்கிளில் பயணிச்சினாங்க. முந்தியெல்லாம் அவங்கள்ட்ட இப்படியான வாகனங்கள் எல்லா டைம் இருந்தானே இல்லை. அப்போ நாங்கள் அப்போக்கே சந்தோஷமாக இருந்தாங்க தானே. கட்டாயம் இப்போ இந்த சூழ்நிலையும் எங்களால் எதிர்கொள்ள முடியும். ஓகே, நீங்கள் முந்தி இந்த காட்சியோடையால் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர்
இவ்வாறான தட்டுப்பாடு இல்லை, இவ்வாறான தொழில்நுட்பம் இல்லை, இதை விட பெரிய அளவிலான பிரச்சனைகளும் தட்டுப்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் காணப்பட்டது. அதை உங்களோட உறவினர்கள் எப்படி முகம் கொடுத்திருப்பார்கள்? 2009க்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மை வந்து பெரிய பெரிய வாகனங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த ஆடம்பர சுகபோக வாழ்க்கை தேவைப்படையில. நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பத்தோடைய சந்தோஷமாக இருக்க முடிஞ்சது. அது மாதிரி இன்றைய காலத்திலையும் நாங்கள் உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஆடம்பர சுகபோக வாழ்க்கையை விடுத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேணும்னு சொன்னால் பிரியாணங்களை குறைச்சி தான் இருக்க வேணும். ஓகே, இல்லை அவை எப்படி அதை முகம் கொடுத்துருப்பினோம்? அந்த காலத்தில் வந்து எப்படி முகம் கொடுத்துருப்பினோம்னு சொன்னால் பெரும்பான்மை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் பெரும்பான்மை அவங்க வந்து நடந்து தான் பெரும்பான்மை இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி முன்னைய காலத்தில் வந்து அந்த மாட்டு வண்டி சவாரி அதே மாதிரி நிறைய இதுவள் இருந்ததால் அதன் மூலம் பயணித்தவங்க. தனியாக எரிபொருள் பிரயாணங்களை கடந்து உணவு முறைகள் உணவை வந்து எப்படி அதை சமாளிச்சிருப்பினோம்? அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். என்னென்னு சொன்னால் 2009க்கு முன்னே உணவு முறைன்னா எங்கள் கிராமப்புறங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கிராமப்புறங்கள்லாம் ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலே பனவளம் தான் எல்லா இடமே உற்பத்தி. அதாவது கிராமப்புறங்கள்னு பார்த்தா ஒடியல் புட்டுன்னு சொல்லி அப்படி அதே மாதிரி நாங்கள் வந்து சிறுதானிய பயிர்களோடு தான் வாழ்ந்த நாங்கள். அதனால தான் அவங்க வந்து அந்த உணவு முறைகளோடு சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் இருந்தவங்க. அப்படியே இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போவும் இருக்க முடியும், ஆனால் அது அந்த மனம் கொண்ட அளவு மாளிகைன்ற மாதிரி எங்களால் இப்போ இருக்க முடியல என்று சொன்னால் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு நவீன யுகத்துக்குள்ள வந்து மாட்டிட்டோம். அதனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நன்றி. நன்றி. தற்போது உலக நாடுகள் அனைத்துமே தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களோ சரி எரிபொருளோ என்ன விடயம் எடுத்தாலும் தட்டுப்பாடு விலை உயர்வு வந்து முகம் கொடுக்கணும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி நீங்கள் முகம் கொடுக்க போகிறீங்க? நாங்கள் வந்து இப்படி ஆதி காலத்தில் வந்து எங்களோட அம்மா அப்பா சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி எல்லாரும் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழல் சார்ந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் எல்லாருமே வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு இருந்தது. அப்படி நாங்களும் நடுத்தர வாழ்வை தாண்டி இப்போ நாங்கள் வந்து எங்களோட தேவைகளை வந்து வேறு விதமாக நாங்கள் தேட வலிக்கிட்டோம். அதால் எங்களுக்கு நிறைய அத்தியாவசியத்தை தாண்டி நிறைய தேவைகளை தேடுறதால தான் எங்களுக்கு இந்த இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ அதை நாங்கள் குறைக்கிறதுக்கு இந்த வீட்டை வந்து உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் வந்து அதிகரிக்கலாம். மற்றது வீட்டு தோட்டம் செஞ்சால் கூட அதுலேருந்து மரக்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அந்த முதல்லங்கட பாட்டியாக்கள் எப்படி வாழ்ந்துச்சினமோ அதே நடைமுறையில் நாங்களும் வந்தோம்னா இப்போ வர்ற வருத்தங்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முதல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து சூழலாக அமைச்சு தந்திருக்கு. அப்போ இதை பற்றி கஷ்டமண்டு நினைக்காம எல்லாரும் முதல் எப்படி வாழ்ந்துச்சினமோ அதே மாதிரி ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சொன்ன கருத்தை வந்து ஒரு பொதுவான கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அந்த கருத்தில் வந்து என்னென்னா இப்போ நாங்கள் முன்னைய காலத்துக்கு செல்வதென்றால் சிலதை வந்து மாற்ற சில வாழ்ச்சியெல்லாம் தவிர்க்க முடியாது, சில தேவையெல்லாம் தவிர்க்கும். ஆனால் எங்களோட வளங்களோ சரி நாங்கள் அதை மாறணும் நினைத்தால் இலகுவாக மாற முடியும். ஆனால் அதை மாறுறதுக்கான இடைவெளி வந்து அதிகரித்து காணப்படுறதை உணர்றீங்களோ? ஈஸியாக இடைவெளி நிறைய மாறிட்டோம். நாங்கள் அந்த இடைவெளியை வந்து இல்லாமல் செய்யறோன்னு என்ன செய்யலாம்? அந்த இடைவெளின்னு சொல்கிறது வந்து இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்கு படித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணுமென்ற ஆசை தான் எங்களை மாதிரியான இளைஞர் மத்தியில் இருக்குது. இந்த இடைவெளின்றது வந்து ஒரு நிஜத்திலான இடைவெளி இல்லை, அது வந்து எங்களோட யோசனையில் தான். இப்போ நாங்களும் இப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழணுமென்ற ஒரு நினைப்பில் தான் நாங்களுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து இளைஞர்களாகிய நாங்கள் தான் இல்லாமல் பண்ணணும். எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு எங்களோட அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே இருக்கணும். நிலவும் அதே மாதிரி தான் இருக்குது, வளமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அம்மா அப்பா பாட்டன் பாட்டிகிட்ட கேட்டு பழைய வாழ்க்கையை நாங்கள் என்றளவில் எங்களோட நாட்டை எப்படி முன்னேற்றணும் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் முடிவெடுத்து. ஓகே, உங்களோட பார்வையில் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை சந்தோஷம் அதிகமாக அல்லது பழைய வாழ்க்கை முறை சந்தோஷம் அதிகமாக? இல்லை, எல்லோரும் அம்மா அப்பா சொல்கிறது மாதிரி பார்த்தா எங்களோட வாழ்க்கை வந்து சரியான கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். அம்மா அப்பா தான் அந்த காலத்தில் நிறைய சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறோம். நாங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிடணும், அது உண்மைதான். இப்போ ஒரு கூட்டாக சேர்ந்த ஒரு இடத்துல விளையாடுறது கூட நாங்கள் நிறைய இடங்களில் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது ஸ்கூல் லைஃப்லையோ சரி யூனிவர்சிட்டி வந்தால் கூட அப்படி தான் இருக்குது. நிறைய பேரோட சேர்ந்து நாங்கள் பழகினது இல்லை, அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். மைதானங்கள் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு உறவுகளும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இடைவெளி மட்டும் காணப்படுது. உறவுகள் வந்து மாறினதால நாங்கள் மாறிட்டோம்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து சுயநலம் என்ற ஒரு இது வந்து இருக்கிறதால எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேப் வந்துட்டு இப்போ நான் தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதால தான் அந்த மைதானம் தனியாக இருக்குது, நாங்கள் இப்படி தனியாக இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்டுப்பாடு நேரங்களில் முன்னைய காலங்களில் நீங்கள் அதை குறிப்பிட மாதிரி முன்னைய காலங்களில் என்னென்னா வந்து ஒரு கூட்டு குடும்ப வாழ்ந்து கூட்டு குடும்பத்தை தாண்டி ஒரு பக்கத்து வீடோ இல்லை பக்கத்து ஊரில் இருக்கிற தங்கள்கிட்ட இருக்கிற
தேவைக்கு அதிகமான உணவுகள் வந்து கொடுப்பினோம். ஒரு பசி என்றால் உணவு போவோம். அன்னதானங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களானே. ஆனால் அதே மாதிரி அங்கே வந்து தானங்கள் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றது. அது இப்போ குறைஞ்சு உணர்வீங்களா? ஓமண்ணா இப்போ பக்கத்தில் யார் இருக்கணுமன்றதே தெரியாத ஒரு நிலை தான். பக்கத்து வீட்டு யார் இருக்கணுமன்றதே. அப்போ ஒரு பிரச்சனை அங்கட வீட்டை ஒரு ஆள் களவுக்கு ஒரு ஆள் வந்துட்டேன்னா கூட சப்போர்ட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார வாரினமான்றதும் ஒரு ஆச்சரியம் நடந்துட்டு என்னால். அதால் பக்கத்து வீட்டுக்கார சொந்தம் பந்தம் இப்படி இதெல்லாமே தள்ளி போயிட்டு நான் உண்டு என் குடும்பம் உண்டு இப்படி தான் நிறைய பேர் இந்த சமூகத்தில் வாழ்ந்து வரணும். நீங்களாம் மாற்றோம். சரியா நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி அறிவோம். நான் வந்து இங்கே மீடியா ஸ்பெஷல் செய்கிறேன். இந்த பேர் சைந்தன். நான் இங்கே ஊடகத்துறையில் கல்வி கற்கிறேன். எத்தனையாவது வருடம்? ஊடகத்துறையில் 2ஆம் வருடம். சிறப்பு கலையில் கல்வி கற்கிறேன். சிறப்புகள். உங்கள் ஊடகத்துறையில் ஆர்வம் வந்தது காரணம் என்ன? ஊடகத்துறை வந்து சின்னலேருந்தே பார்க்க வந்து இந்த பேப்பர்கள் சரி அந்த மீடியாக்கள்லேயே சரி வந்து அவங்க தவறான நியூஸ்களை போடுறதால தவறான செய்திகளை வழங்குறதால வந்து தவறான செய்திகள் வந்து ஒருத்தரையோ அல்லது ஒரு சமூகத்தையோ வந்து பாதிக்குது. அந்த பாதிக்கிற விஷயம் வந்து எனக்கு அது பாதிக்கிறத வந்து தடுக்கணும். அதுக்காண்டி தான் நான் ஊடகத்தை தெரிவு செஞ்சுக்கணும். நீங்கள் அனைத்து ஊடகங்களையும் கூட சொல்ல எழுத்தானே? ஒரு சில ஊடகம் பொதுவாக அது குறிப்பாக சொல்லு. ஓகே. இப்போ ஊடகங்கள் இப்போ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்களை தாண்டி இப்போதைய காலப்பகுதியில் தனிநபர்களும் வந்து தங்களை தெரிந்த விடயங்களை வந்து ஒரு செய்தி வழியாகவோ அதை கொடுத்துட்டுருக்கோம். அதை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டிருக்கணும். அது நீங்கள் எப்படி தனி மனிதர் ஊடகமாக செய்யப்படுறது அங்கீகரிக்கப்படவில்லை, அரசாங்கத்தால் வழங்கப்படவில்லை, ஆனால் ஊடகமாக மக்கள் கருதுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிநபர்கள் வந்து ஊடகமாக செயற்படுற வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து போலியான தகவல்களை வந்து ஒரு தகவல்களை வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு அவங்க ஒரு போலியான தகவல்களை கொடுக்குறதால வந்து அனைவரும் வந்து அதை வந்து சரி என்று நினைச்சு கொள்கிறாங்க. அதால் வந்து இப்போ அது தப்பான ஒரு அபிப்பிராயங்களை தவறான சிந்தனைகளை தோட்டி வைக்கிறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அதை வந்து நான் முழுமையாக வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா தனிநபர் வந்து தங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து போடலாம், வெப்சைட்டில் போடுறாங்கன்றதுக்காண்டி வந்து ஒரு ரீசனுக்காண்டி வந்து அவங்க வந்து தனிநபரை வந்து ஊடகமாக செயற்படுறது வந்து அது ஒரு போலியான தகவல்களை விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் கல்வியிலையும் இருக்கிறீங்க, ஊடகத்துறையிலையும் ஆர்வமாக இருக்கிறீங்க. 2 விடயங்கள் கொண்ட உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ தற்போதைய தட்டுப்பாடுகள், எரிபொருள் தட்டுப்பாடு என்ன தட்டுப்பாடு, அது உங்களோட கல்வியை எப்படி பாதிக்க போகுது? எரிபொருள் தட்டுப்பாடு வந்து நான் வந்து கார்னாலேருந்து வரேன். அவள் கார்னாலேருந்து வரைக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பஸ்ஸில் வந்து வரைக்கும் இப்போ ஒரு அவசரம் நான் ஏர்லியாக வரணுமெண்டா பைக்கில் வரலாம். பைக்கில் வரைக்கும் வந்து பெட்ரோல் பிரச்சனை வந்து எனக்கு ஒரு பெரிய ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து ஒவ்வொரு நாள் வந்து போகிறது, அப்போ அதுக்கு வந்து எப்படியுமே பெட்ரோல் வேணும், அதிக அளவு பெட்ரோல் வேணும். ஒவ்வொரு நாள் வந்து 25 கிலோமீட்டர் வந்து போகிறோம். அப்போ அதுகளுக்கு அதிக அளவு பெட்ரோல் வேணும். அதுக்கு வந்து பெட்ரோல் பிரச்சனை வந்து உண்மையாகவே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்டா நான் வந்து இப்போ சரி நாங்கள் இப்போ படியங்களா வந்து சும்மா ஜொலியாக வந்து எங்கே போகிறேன்டாலும் சரி நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டால் ஃபீல்ட் விசிட்டுக்கு போகிறேன்டா கூடி இப்போ ஃபீல்ட் விசிட்டை வந்து எல்லாம் நிப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு வந்து ஃபீல்ட் விசிட்டை எல்லாம் நிப்பாட்ட சொல்லி அது பேர்ந்து செய்யலாம் அந்த ஒரு ரீசனால் வந்து நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கல்வி நடவடிக்கையை வந்து ஒரு பாதிக்கிற விஷயமாக தான் இருக்குது. அதோட வந்து நாங்கள் சும்மா படியங்களோட வந்து எங்கேயாவது ஒரு ஃபன்னுக்கு எங்கே போகிறேன்டாலும் சரி ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு ஒரு போகிறேன்டாலும் கூடி இந்த எரிபொருள் பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்குது. நாங்கள் வெளிக்கிறேன்னா யோசிக்கணும், ஐயோ பெட்ரோல் இல்லையே என்ன செய்கிறது, ஒரு கிழமைக்கு வந்து 5 லிட்டர் பெட்ரோல் தான் தரேன், அதை வச்சு என்ன அது காணும், இப்போ போய் வரவே எங்களுக்கு ஒவ்வொரு நாள் வந்து போகவே காணும். இதுக்குள்ள நாங்கள் எங்கே போகிறது, வேறு உலகம் போகிறே இல்லை. அப்போ இதுக்குள்ளேயே இருந்துட்டு இப்படியே போகிறது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் ஓகே, பெட்ரோல் தட்டுப்பாடை தாண்டி பெட்ரோலை வீண் விரயமாக பாவிக்காமல் இருந்திருந்தால் இந்த தட்டுப்பாடு கொஞ்சம் தடுத்துருக்கலாம் தானே? ஓ அது உண்மைதான். ஏனென்றா இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே எங்கள் சமூகத்தினர் வந்து பெட்ரோலை வந்து சேகரித்து வைக்க வலிக்கிட்டாங்க. அது வந்து இருந்தாலும் சிலர் வந்து அதை சும்மா ஒரு வீண் விரயமாக சும்மா எங்கள் இதில் இருந்து ஒரு கடைக்கு போகிறோண்டா கூடி டக்குனா பைக் எடுத்துகிட்டு தான் போகிறது. அது வந்து உண்மையாகவே ஒரு தவறான விஷயம் தான். அவங்க வந்து அதை சேமிச்சிருக்கலாம், சேமிச்சா தான் வந்து இவள் லைஃப்பில் வந்து ஒரு சேமிக்கிற ஒரு பழக்கம் தானே. ஆனால் அது வீண் விரயம் செய்யாமல் அவங்க சேமிச்சிருக்கலாம்னு நினைக்கும். ஓகே, நன்றி. வணக்கம். இப்போ தற்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு வந்து காணப்படுது, விலை உயர்வு வந்து காணப்படுது. அதுவும் கூட கல்விக்கு வந்து இப்படி ஒரு இடைஞ்சல் அமைய போகுது. இப்போ நான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் 46ஆம் ஆண்டில் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து எங்கள்ட மாணவர்கள் மத்தியில் எப்படியான பிரச்சனைகளை வந்து தெரியுதுண்டா, ஒன்று வந்து இப்போ நாங்கள் விடிய வந்து எங்களுக்கு மார்னிங்கில் 8 மணிக்கு கிளாஸ். ஆனால் 8 மணிக்கு நாங்கள் கிளாஸுக்கு வரேன்டா, இப்போ 8 மணி பஸ் வந்து
இப்போ சரியான எரிபொருள் தட்டுப்பாடுன்றபடியாக நிறைய ஆக்களை ஏற்றி கொண்டு வரதால இப்போ சில நேரம் அந்த பஸ் வந்து எங்களை ஏற்றாமல் போகுது, விட்டுட்டு போயிடும். இப்போ அடுத்த பஸ்காரரும் அப்படி ஏற்றினேன்னா அந்த ஃபுட்பாலில் வந்து நிற்கிறது. பஸ்ஸுகளை வந்து உள்ளே வந்து நாங்கள் நெருக்கமாக நிற்கலாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதால் வந்து இப்படியான இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இப்படியான இக்கட்டான சூழ்நிலையிலேயாச்சு மேலதிக பஸ் சேவையை வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து ஒரு சேவையாக செய்யலாம். அடுத்தது வந்து இந்த புதன்கிழமை வந்து லீவு விடுறதால அந்த செலவுகளை குறைக்கிற முகமாக லீவு விடுறதால இப்போ படிக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு வந்து அந்த டைமை வந்து வளமையாக அந்த புதன்கிழமையில் நடக்கிற கல்வி செயற்பாடை வந்து சூமில் வந்து எங்களுக்கு போடினோம். வளமையாகவே முதல் கொரோனா காலத்துலேயே நாங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டோம். ஒன்று வந்து இந்த கவரேஜ் பிரச்சனை, அப்படி இப்படின்ற ஃபோனுகள் டேட்டா பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதில் சூமில் போடுறதால இப்போ சூமில் நாங்கள் போட்டு இப்போ அதை வந்து சூமில் வந்து விளங்கி கொள்வது கஷ்டமாக இருக்கும். ஒருக்கா வந்து கவரேஜ் வேலை செய்யும், ஒருக்கா வந்து கவரேஜ் வேலை செய்யாது. நிறைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த பாடங்கள் விளங்காமல் தெளிவில்லாமல் அந்த பரீட்சையில் வந்து குறைய பிள்ளைகளை போடுறதுக்கு இது ஒரு சாத்திய குறாமை. இது இப்போ இந்த புதன்கிழமையில் இப்போ எங்களுக்கு நேராக இந்த லெக்சர்ஸ் நடந்துச்சா இருந்தால் என்ன வந்து அதால் வந்து எங்களுக்கு நன்மையாண்டா இப்போ என்னதான் இருந்தாலும் நாங்கள் நேரில் பார்த்து கொண்டு விளங்கி கொண்டு அவை எங்கள் படிப்பிக்கிறத எங்களால் விளங்கி கொள்கிற மாதிரி சூமில் அப்படி விளங்கி கொள்ளையிலாது. அதால் வந்து கற்றல் வந்து தடைப்படுது. இப்போ நடக்கிற இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இந்த பாரிய பிரச்சனையால் வந்து பல்கலைக்கழக வாழ்க்கையில் வந்து நிறைய விடயங்களை நாங்கள் வந்து இழந்து கொண்டு போகிற மாதிரி எங்களுக்கு தோணுது. மற்றது வந்து எங்களுக்கு வந்து கல்வியும் பாரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இது ஒரு கல்விக்கு ஒரு பாரிய பிரச்சனை தான் அமையப்போகுது. பாம்பு விரைவில் தீர்வு வரும் என்று சொன்ன வேண்டாம், தீர்வு வரும் என்று நம்புவோம். தற்பொழுது காணப்பட்ட விலை உயர்வு, அதே நேரமாக தட்டுப்பாடு, அது உங்களோட கல்வி முறைக்கு எப்படி பாதிப்பு தரப்போகுது? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிரதானமாக வந்து படிக்கிற எல்லாருமே இப்போ பஸ்ஸில் தான் வந்து போகிறோம். அப்போ அது வந்து பஸ்ஸில் வந்து டீசல் விலை கூட்டினதால் அதுக்குரிய அந்த போக்குவரத்து கட்டணங்களும் விலை கூடி இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணம் டவுனில் இருந்து எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்து போகிறதுக்கு மேக்ஸிமம் 40 ரூபாய் தான் எடுத்தவங்க. இப்போ அது வந்து 20 ரூபாயால் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ அதால் வந்து தூர இருந்து இப்போ கைட்ஸ் அப்படியான இடங்கள்லேருந்து வர ஆட்களுக்கு வந்து அங்கேருந்து வர செலவும் கூடவே இருக்கும், அதே மாதிரி இங்கேருந்து வர செலவும் கூடவே இருக்கும். இப்போ அது வந்து எங்களோட கல்வியை எங்களுக்கு இப்போ நடுத்தர குடும்பத்தை பாதிக்காட்டிக்கும் சாதாரண அந்த தரத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கல்வியில் வந்து கொரோனா காலங்கள் மாதிரி ஒரு சூமில் கற்க முறை வந்தால் அதுக்கும் நேரடி கற்க முறைக்கு என்ன வேறுபாடாக நீங்கள் யோசிக்கிறீங்க? சூமன்னு பார்க்க இப்பயும் ஃபோன் இல்லாத ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். அது என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு வருமானம் குறைந்த வீட்டில் வந்து ஒரு ஃபோனை வந்து குடும்பம் ஃபுல்லாக பாவிக்கிற நிலைமை இப்பயும் இருக்குது, நான் அதை பார்த்துருக்கேன். அப்போ அப்படியான இடங்கள் இருக்க மூன்று பேரும் கல்வி கற்கணும்னு சொன்னால் அந்த அட்டவணை கேட்டு அந்த ஃபோனை பயன்படுத்துகிறது வந்து அதைக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறேன், அங்கே வந்து கவரேஜ் வந்து சரியான குறைவாகவே இருக்குது. அப்போ அது கட்டாயி வேற மிஸ் ஒரு விஷயத்தை படிப்பிக்கிறான்னு சொன்னால் அந்த விஷயம் இடையிலேருந்து எனக்கு விளங்காட்டிக்கு அந்த கவரேஜ் 2 வரைக்கும் மிஸ் என்ன படிப்பிச்ச வேண்டிய தெரியாது. அதனால் வந்து அதை முழுசாக விளங்கி கொள்வது வந்து இப்போயுமே சூமில் ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. தொழில்நுட்பம் வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் இப்போ நாங்கள் நேராக ஜுனிக்கு வந்து சாருடைய இல்லை மிஸ்டர் முகத்தை பார்த்தாவே சொல்கிறத விளங்கி கொள்கிற அளவுக்கு சூமில் வந்து விளங்கி கொள்ள இயலாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே, நன்றி. இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது உங்கள் வழிபோக்கன் ஜெர்மன். நன்றி, வணக்கம்.